ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 206வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு எல்லாருமே மறக்காமல் லைக் போட்டு வீடியோக்குள்ளே வாங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டு போட்டு வீடியோ ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா நம்ம உல்ஃப் லீடர் அவன் என்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிருக்கு. இந்த மாதிரி இந்த கிங் ஆஸ் வாட் ரிவர் அவனை கொல்ற பிளான் பிரேக் ஆயிடுச்சோம்னா அவனு சொல்லிட்டு இருந்ததில்ல. ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த க்ளோரி பிளேஸில் பார்த்தீங்கன்னா அவனை கொல்ற முடியாது. அவனை கொல்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக என்னடாலும் அவனை கொண்டேவனா அவன் மட்டும் பவர்ஃபுல் பீயிங் ஆகிட்டானா கண்டிப்பாக நமக்கு பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு இவனை கத்திக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தா விடாமல் பார்த்தா கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனு பார்த்தீங்கன்னா கல்டிவேட் எடுத்து ரீச் பண்ணிட்டு இவன் பார்த்தீங்கன்னா 3rd சாப்டர் கம்ப்ளீட் பண்ணால் 7 பீஸ்ட் காட் அப்படின்ற ஒரு சாப்டரில் அடுத்தது அப்புறம் நம்ம சில்வர் விங்ஸ் இருக்கு இல்லையா, அதனோட 2nd ஃபார்மை பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணிட்டு அதை அப்கிரேடு பண்ணிட்டா இப்போ அதனோட பவர் கொடூரமாக இருக்கும். இன்னும் அதிக ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இருக்குது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் நடந்த அந்த கில்லிங் அட்டம்ப்ட் இதனால் என்ன புரிஞ்சுக்கிறான்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் இது பண்ண எனக்கு நல்ல ஒரு பவர் வேணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஆண்ட்ராய்டோட க்ளோன் டெக்னிக், அதாவது 3வது க்ளோனை நமக்கு ரெடி பண்ண முடிவு எடுத்துறான். அந்த க்ளோனை இதில் அப்பியரன்ஸுமே இதில் கொடுத்துட்டானுங்க. தரமான பவர் கண்ட க்ளோனை மரண மாசாக இருக்கும், சைஸ்லேயும் கொடூரமாக இருக்கும். ஸோ இன்னும் சொல்கிறேன் இதில் நான் கண்டிப்பாக சீக்கிரமாக என்னோட 3வது க்ளோனை பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணி ஆகணும். அப்போ மட்டும் தான் என்னோட பவர் சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகணுன்ட்டு. ஸோ இந்த மாதிரியான அரிய வகை பீஸ்ட்லாம் இருக்கிற இடம் இந்த செலஸ்டியல் காட் செட். இந்த மாதிரி சைஸில் ரொம்ப பெருசான பீஸ்ட் ஏதாவது ஒன்று தொடர் இல்லைனா ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கிற பீஸ்டோட ஏதாவது ஒரு பார்ட்ஸ் கிடைச்சதுன்னா அதை வச்சு நான் க்ளோன் ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், செக் பண்ண போகிறான் ஏதாவது ஒன்று கிடைக்காதா இந்த மாதிரி அப்படின்ட்டு. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனோட வேனாம் க்ளோன் மோசோ க்ளோன் இருக்கலாம், அந்த க்ளோனை பார்த்தீங்கன்னா அமுச்சு விட்றான். ஸோ இடத்துல இந்த எல்லையற்ற இந்த இடத்துல எக்கச்சக்கமான பீஸ்ட்டு அதோட க்ளோன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பீஸ்ட்டில் ஏதாவது அதனோட டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வேணும். அந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது இப்போ எக்கச்சக்க மிருகங்கள் போய் அட்டாக் பண்ணேன். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒன்று செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு புதிய டைமென்ஷனில் ஒரு மரம், இதுக்கு பேர் வேர்ல்டு ட்ரீ. இது ஒரு சுப்ரீம் கிரியேச்சர்னு சொல்லலாம், பயங்கரமான ஒரு பவர் கொண்டது. இதை பற்றி நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். டைம்லாம் ஸ்பேஸ்ல ரொம்ப சிறந்தது. ஸோ அவன் போயிட்டு போய் திடீர்னு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் இவனை இழுக்க ஆரம்பிச்சு அந்த இடத்துல ஸ்பேஸில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபீல் பண்ணுறான். என்னடா அது எங்கன்னா அவன் வேற டிமென்ஷனில் பார்த்தா வந்துருப்பான். அந்த இடத்துல ஹீரோ கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு டிஸ்கோ பால் மாதிரி பார்த்தா இருக்குது. ஸோ அதை சுற்றி எக்கச்சக்க கிறிஸ்டல் மாதிரி இருக்குது இடத்துல. ஸோ ஹீரோவும் போய் பக்கத்துக்கு பார்பிட்ட போய் செக் பண்ணுவோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா கொடூரமான ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்குது, வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிற மாதிரி காட்டுது. ஸோ ஹீரோ தண்ணிக்குள்ளே காலைக்கு அது ஃபுல்லாமே கொடூரமான ஒரு ப்ரெஷராக இருக்குது. என்னடான்னு பார்த்துருக்கு அந்த கிறிஸ்டல் பாலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வெனம் க்ளோனோட கோர் இருக்கு இல்லையா, அந்த கோருக்கு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகுது நேரத்தில். ஸோ இது ஏன் எனக்கு ரியாக்ட் ஆகுது, இந்த அளவுக்கு எனக்கு பெயினாக இருக்குன்னு புரியாமல் இருக்கா. ஸோ பார்பிட்டா பார்த்தா அந்த இடத்த ஃபுல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. செக் பண்ண பிறகு அவன் கண்டுபிடிச்சிட்டா. சொல்லுங்க ஃபைன், நான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன் இது ஒரு சுப்ரீம் ட்ரெஷர். தண்ணிக்குள்ளே பார்த்தா அந்த இடத்துல ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போயிருக்கு. அவள் கடைசியாக சொல்லுவாள் இதுதான் ஹார்ட் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்ட்டு. ஸோ பல்லாயிரம் வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஒன்றா மெர்ஜ் ஆகி சாலிட் ஃபார்மாக இந்த மாதிரி கோராக வருவாங்க. இதுக்கு பேர் ஸ்பேஸர். இதை மட்டும் நீ சாப்பிட்டாச்சு உனக்கான ட்ரெஷராக உடம்பு க்ளோனும் இந்த வெனம் க்ளோன் எடுத்துச்சுன்னா அதனோட அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பேஸோட கொடூரமாக இருக்கும் சுப்ரீம் ட்ரெஷராக இது அப்படின்னு சொல்லியிருக்க அருமைடா அப்படின்ட்டு ஹீரோ நினச்சிருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே ஒரு கொடூரமான அட்டாக் அடிச்சடிக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சு தெறிக்கிட்டு போகுதுங்கிற. ஸோ என்னடா அது எவன்டான்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இம்மார்டல் வரான். அவன் சொல்லிட்டு இருக்கான் எவ்வளோ தைரியம் தான் நீ பார்த்தீங்கன்னா என்னோட ஹார்ட் ஆஃப் ஸ்பேஸ் அதை பார்த்தீங்கன்னா திருடோ பாப்ப சாப்பிடா அப்படின்ட்டு அட்டாக் பண்ண. பட் இருந்தாலும் நம்ம வெனம் க்ளோன் கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லையா, இந்த மாதிரி எல்லா அட்டாக்கையும் தப்பிச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோ நின்றுட்டு இருக்காங்க இதில். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் அந்த கோர் இருக்குல்ல அது அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிட்டு அவன் கோரில். ஸோ எதிரில் இருக்கிற அந்த பச்சை பாம்பும் அவனுக்கு கேட்குறான் இடத்துல எவ்வளோ தைரியம் தான் நீ இது திருட பாப்ப இந்த இடத்துல எவ்வளோ நாள் அதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமாடா அப்படின்ட்டு இருக்கா. நீ வெறும் சின்ன பையன்டா அவனை கொல்ல போறான்ட்டு அவன் என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஆஃப் ஹார்ட் அது மெச்சூர் ஆகிறதுக்காக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றான். ஸோ அவனை என்ன பண்ணுறான் அவனோட லா வச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரொடெக்டர் ஷீல்டு போட்டுறான். ஸோ ஹீரோக்கு இப்போ ஒரு புரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி ஓகே நீ என்னோட பவர்ஃபுல்லாக ஒத்துக்கிறேன், ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும் இதை 4 பேருக்கு லீக் பண்ணேன் அப்படின்னா நிறைய பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஷருக்காக பார்த்தீங்கன்னா வருவாங்க. நீ நினைக்கிறியா அந்த மாதிரி வர எல்லா பீப்புள்ஸும் உன்னால் டிஃபெண்ட் பண்ணி முடியும்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக இதை வாண்டது எடுத்துருவானு பரவாயில்ல அப்படின்னு இருக்கேன். ஸோ இப்போ தான் புரியுது. சரி ஓகே இவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இந்த பிரச்சனை பெருசாகக்கூடாது அப்படின்ட்டு
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆர்ட் ஆஃப் ஸ்பேஸ் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா அப்படின்ட்டு இருக்கேன். சைமல்டேனியஸாக அதனோட மொத்த எனர்ஜியும் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவனோட கோருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். அதை வெளியிலேருந்து ஒரு ஆப்ஜெக்டாக எடுக்காமல் உள்ளேருந்து அவனோட ஆற்றலாக பார்த்தீங்கன்னா மொத்த எனர்ஜி இழுத்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல அவன் சொல்கிறான் அந்த இடத்துல. ஸோ நல்லா வந்து யோசிச்சுக்கோ, நாமளே இப்போ சொன்னா இந்த இடத்துல என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும்போது எனக்கு எல்லாமே கண்ணுக்கு தெரியாமல் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஹீரோக்குள்ள வந்து போகுது இந்த இடத்துல. ஸோ எனக்கு வந்து இந்த கிறிஸ்டல் இந்த ஸ்பேஸ் ஆஃப் அதெல்லாம் வந்து ஐடியா இல்லைப்பா. ஆனால் அவங்ககிட்ட நான் ட்ரெஷர் கேட்டு வாங்கலாம், பட் இருந்தாலும் நீ என்ன உயிரோடு விடுவேன்னு எப்படி என்ன நம்புறது அப்படின்னு கேட்க இவனுக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே என்னதான் பண்ணுறது கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ திடீர்னு இவன் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல்லேருந்து அந்த கிறிஸ்டல் கோர்லேருந்து சைடில் இருக்க கிறிஸ்டல் எல்லாம் மறையுது. உடனே சொல்லிருக்காங்க ஃபைனலாக இந்த கோர் வந்து மெச்சூர் ஆச்சு, அடல் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிருக்கேன். இந்த பக்கம் ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சம் மொத்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா அவன் கோருக்குள்ளே இழுத்துருவான். அந்த ஸ்பேஸ் ஆட்டம் அவனுக்குள்ள அப்சர்வ் பண்ணிட்டான். ஸோ இது தெரியாத வெளியிற இம்மார்டல் இது ஃபைனலாக வந்து இதுவாகிச்சுன்னு இருக்கா. அதில் எக்கச்சக்கமான வரிகள் பார்த்தீங்கன்னா வந்து டெக்னிக் ஏதோ ஸ்பெஷல் டெக்னிக் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கோடுகளை வந்து அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பிளாஸ்ட். ஏன்னா அதுக்குள்ளே எனர்ஜியே இல்லையா, ஹீரோ தான் அப்சர்வ் பண்ணுறேன். அவனும் ஒன்றும் புரியாமல் பார்த்துருக்கா. ஹீரோ இப்போ தப்பிச்சா தானே ஒன்றுட்டு ஏப்பா நீயா வந்து பார்த்துக்க இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சர் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு பார்த்தா பாய் சொல்லிட்டு கிளம்பிடும். இந்த பக்கம் ஃபைனலாக இது வந்து முதிர்ச்சி அடைஞ்சிச்சு, இது நான் இப்போ அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவனும் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் அவனும் போகிறான். பட் திடீர்னு அந்த ஹார்ட் ஆஃப் ஸ்பேஸ் வெட்டிக்க ஆரம்பிச்சு, வெட்டிச்சு தூள் தூளாக மறைய ஆரம்பிக்குது. அவனை போய் ஒரு சின்ன துகளெல்லாம் பிடிக்கலாம். என்னாச்சு ஏன் இந்த மாதிரி ஆச்சு, கிட்டத்தட்ட இதுக்கு நான் வந்து 3000 வருஷம் வெயிட் பண்ண ஆச்சு, இது ஏன் உடஞ்சி எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு அவனும் பைத்தியம் எப்படி ஆச்சு. கிட்டத்தட்ட 3000 வருஷமா இது ஒரு மெச்சூர் ஸ்டேட் வரணுன்ட்டு இவன் இங்கேயே உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க வந்து பாதுகாத்துருக்கான். ஸோ நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டாக அடையம் போட்டு போயிட்டான். இல்லை இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு அவனு பைத்தியம் பிடிச்ச மாதிரி பவர் யூஸ் பண்ண. இந்த பக்கம் ஹீரோவோட வெனம் க்ளோன் அந்த க்ளோனாக பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் அப்சர்வ் பண்ணிச்சுல, அதனோட இன்னொரு ஃபீல்டு ரொம்பவுமே பயங்கரமாக இருக்கிற மாதிரி அவனோட கோர்லேருந்து பயங்கரமான எனர்ஜி பார்த்தீங்கன்னா வந்து எமிட் ஆகும். ஸோ ஹீரோக்கு வந்து புரியுது. ஸோ இந்த எனர்ஜி இந்த கோரை அப்சர்வ் பண்ணதுக்கு என்ன ஆச்சு பாருடா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ இந்த ஸ்பேஸ் ஆஃப் இதை அப்சர்வ் பண்ணதால உன்னோட வெனம் க்ளோன் அதனோட பவர் கிட்டத்தட்ட 100 மடங்கு பவர்ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு பாருங்க. ஹீரோ பவரை யூஸ் பண்ணதே உயால ஸ்பேஸ் அப்படியே கிராக் விட்டுட்டு போகுது நேரத்தில். ஸோ அதில் வந்து உன்னோட அப்புறம் கோல்டன் ஜெயிண்ட் உடம்பு அதுவுமே உன்னோட மனித உடம்பு அதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மடங்கு பார்த்தீங்கன்னா முன்னோட வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பேஸ்லால அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இது வந்து ஒரு ஸ்பேஸான கோர் இல்லையா, அதனால வந்து ஹீரோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க அந்த இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து யோசிச்சு போகிற இடத்துல என்னோட ஸ்பேஸ்லாம் ரொம்பவுமே டீப்பாக எனக்கு வந்து மனோட புரியுதுன்னா இந்த இடத்துல இவன் என்ன பண்ணுவோம், நம்ம ஹீரோ வந்து ட்ராவல் பண்ண இடத்துல கிட்டத்தட்ட அந்த பவரை யூஸ் பண்ணி பார்க்கும்போது 10,000 கிலோமீட்டர் ரேடியஸில் ஸோ ஹீரோக்கு நடக்கிற எல்லா விஷயமும் வந்து புரியுது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த 10,000 ரேடியஸ்க்குள்ள அவன் எங்கே வேணா டெல்போர்ட் வரலாம். இது ஒரு அற்புதமான ட்ரெஷர்ன்ட்டு ஹீரோக்கு வந்து புரியுது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹியூமன் உடம்பு அந்த உடம்புக்கிட்ட வந்து ஸோ ஃபைனலாக இது வந்து ஆப்ரேட் பண்ணுறோம். இப்போ நம்மளோட பவர் பயங்கரமாக இன்க்ரீஸ் இருக்கு. சரி நம்ம ஒரிஜினல் கோலுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்ணுறோம் வந்து அந்த க்ளோனுக்கான அந்த மெட்டீரியல் டிஎன்ஏ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு இருப்பான். அப்படியே டெலபோர்ட் ஆகி பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு ட்ரீ இருக்கிற ஜூயூ பிளேஸ் அந்த பிளேஸ் இப்போ தான் வந்திருப்பான். ஸோ இந்த வேர்ல்டு ட்ரீ பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ ஏன்டா செலக்ட் பண்ண கேட்டால் அதில் வந்து 3 சிறப்பான விஷயம் இருக்குது. ஒன்று என்ன வந்து கண்ட்ரோல் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ், இது வந்து பயங்கரமான கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இதனோட லார்ஜ் ஸ்டோரேஜ், இதனோட சைஸ் அதிகமாக இருந்தால் எதை வேணால் ஸ்டோரேஜ் பண்ணணும். மூணாவது விஷயம் இதனோட ஸ்ட்ரென்த். ஸோ இந்த க்ளோன் பிறந்துச்சுன்னா பிறக்கும் போதே கிங்டம் ஆஃப் காட் அப்படின்ற லெவலில் வந்து இருக்கும், அப்படின்ற ஹை லெவலில் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஹீரோ சொல்லியிருப்பான். இந்த கல்டிவேஷன் லெவல்லாம் வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. ஓரளவுக்கு வந்து நான் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு உங்களை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஹீரோவா ஸோ இந்த பிளான்ட்டுக்கு நடுவில் போகிறது மாதிரி இந்த சின்ன சின்ன கிரியேச்சர்ஸும் ரொம்பவுமே கொடூரமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் ஹீரோ வந்து சொல்கிறேன். இந்த இடத்துல இங்கே இருக்கிறது எல்லாமே பயங்கரமாக இருக்கும், நான் எப்படி எடுக்க போகிறேன்னு தெரியலன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல அந்த பறந்து போகல அந்த மாதிரி ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி அப்படியே காற்றுல பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பறக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறான். இப்படியே ஒவ்வொன்றா தாண்டி போயிட்டு ஹீரோ வந்து ஸோ இது போகுது தான், பட் இருந்தாலும் இந்த ப்ராசஸ் ரொம்ப பொறுமையாக இருக்குன்னு ஹீரோ இங்கேருந்து ஊதியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க எப்படியாவது வந்து கிட்ட போயிட்டு கிட்டத்தட்ட அந்த மரம் எங்கே இருக்குது, நம்ம ஹீரோவோட அந்த சின்ன ஃப்ளவர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ தூரம் போகணும், ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு ஹீரோலாம் வெறுப்பாகுது ஒரு நிமிஷம் இந்த இடத்துல. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட
கிட்ட போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒரு இடத்துல வந்து வெறியோடு ஏன்னா இங்கே ஒரு இலை கூட கீழே விழ, நான் என்ன பண்ணுறதுன்னு வெறியோடு பார்த்துட்டு இருக்கேன். சரி ஓகே அப்படின்னா அது நான் பிடிங்கிட வேண்டியதான்ட்டு ஹீரோ வந்து அது ஒரு இலையை பற்றி நான் பிடுங்க ட்ரை பண்ணுறான். அவ்வளோதாங்க அந்த மரத்துக்கு உடனே டீச்சர் எவனோ ஒரு ஏலியன் ரேஸ் வந்து என்னை வந்து இது பண்ண பார்க்குறான் அப்படின்னு இன்ஸ்டண்ட்டாக அந்த வெனம் க்ளோனை கொன்றுச்சு. ஸோ நம்ம ஹீரோ அது க்ளோனுங்கிறனால திரும்ப ஜென்ரேட் பண்ணிடலாம். அட்டாச்சா நான் ரியாக்ட் கூட பண்ணி பார்க்கல, அதுக்குள்ளே இந்த மரம் எனக்கு கொன்றுச்சா அப்படின்னு பார்த்தா இருக்கிறதுலே குட்டி மரத்தை தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க அதில். சரி ஓகே அடுத்த டைம் நான் வந்து ஃபயர் காட் கிறிஸ்டலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் தான் 10,000 கிலோமீட்டர் வந்து டெலபோர்ட் பண்ண முடியல, உடனே இங்கேருந்து சைட்டாக டெலபோர்ட் ஆகி அது கிட்ட பார்த்தா வந்து போயிடுறான். கிட்ட போயிட்டு அந்த கிறிஸ்டலை ஆக்டிவேட் பண்ணி தூக்கி அடிச்சு விட அந்த இடத்துல அந்த கிறிஸ்டல் உடனே வெடிக்கும் பாருங்க. வெடிச்ச உடனே அதில் எக்கச்சக்கமான இலை பார்த்தீங்கன்னா உதிருது, ப்ளஸ் கலை கொண்டு எல்லாம் கிளையெல்லாம் உடஞ்சி விழுது. ஸோ பார்த்தீங்கன்னா இதாண்டா சரியான நேரம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அதை வந்து எடுக்கிறான். அந்த மரம் கத்துது, அப்பா இந்த மாதிரி வந்து எவனோ ஒருத்தர் ஏலியன் ரேஸ் என்ன வந்து அட்டாக் பண்ணிட்டான் அப்படின்னு கத்தியிருக்கா. ஹீரோ உடனே கிடச்சிதுரா கேள நான் தப்பிக்கிறேன்டா அப்படின்ட்டு ஹீரோ தப்பிக்க பார்க்க. பட் ஆனால் அந்த சுப்பீரியர் ட்ரீ, அந்த அப்பா ட்ரீங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். அது உடனே அங்கே இருக்கிற டைம் ஸ்பேஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹீரோவை கொன்றுது, இன்ஸ்டண்ட்டாக கொன்றுச்சு இந்த இடத்துல. ஸோ அது பார்த்தீங்கன்னா நினைக்கிறான் கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா ஒரு ரூலர் ஆஃப் லேண்ட் இல்லை ரூலர் லெவல் அந்த லெவலில் இருக்கும் அப்படின்றது புரியுது. உடனே அந்த சின்ன மரமும் அப்பா அந்த மாதிரி நிறைய பேர் நான் அட்டாக் பண்ணிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய மரம் சொல்லிருக்கான். ஸோ உடனே இன்னொரு குட்டி மரம் அதனோட கசின் நம்ம வச்சுக்கலாம், அவன் பேர் வந்து குய். சீச்சி நீ வந்து இந்த மாதிரி வந்து கவலைப்படாத, நீ வந்து குட்டியாக கதை எல்லாரும் வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அப்பா பாருங்க வேணா கலாய்க்கிறா அப்படின்ற மாதிரி அது க்யூட்டாக பேச உடனே அப்பா சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி நீ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி இம்மார்டல் ரீச் பண்ணிட்டுனா யாராலையும் ஒன்று நெருங்க முடியாத அளவுக்கு ஒன்று சக்தியில் வந்துடுமா, ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்ற அட்வைஸை பார்த்து அந்த குட்டி மரத்துக்கு போட்டு விட அதுவும் ஓகே பண்ணுற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. அவங்க அப்பாவும் ஃபைனலாக நீ என்ன மாதிரி யாருக்கும் பயப்படாத ஒரு ஆளாக வளரணும் அப்படிங்கிறதோட வந்து இங்கே கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவோ கொலகானில் இருக்கிறாடா நம்ம பார்விட்டாவும் அட்டுக்காக ஒரு சிப்ஸுக்கு சண்டை போட்டிருப்பாங்க பாருங்க. ஹீரோ நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு கிட்ட போய் பார்த்தா அது எடுத்து ஒன்றுமே பிடிக்க முடியல, அந்த மரம் அவ்வளோ பெரிய மரம் இருக்கு தேவலாம் இதுக்கு என்ன பிரச்சனை பண்ணுது ஒரு இலையை கொடுத்தா என்ன அப்படின்னு ஹீரோவும் புலம்பிக்கிட்டு இருக்கா. இங்கே ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிப்ஸ் சாப்பிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம அட்டுக்காவும் பார்த்தீங்கன்னா வந்து சிப்ஸுக்காக வந்து ஃபீல் பண்ணுறா, பார்பிட்டாவும் ஏமாற்றி வந்து விளையாடுறா. ஸோ இப்படியே போயிருக்க. சரி ஓகே ஒன்றுமே பிரச்சனை கொஞ்சம் வெயிட் பண்ணோம், எப்படியாவது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறோம், அதுக்குள்ளே வந்து மற்ற எல்லா விஷயத்தையும் நான் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே அப்படின்ட்டு முடிவுக்கு வரோம். அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடை வந்து இங்கே முடிகிறாங்க. ஸோ அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் போட்டுவோங்க. ஓகே பை பை பை, லைக் பண்ணிட்டு போங்க, இப்போ கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த எபிசோடு கண்டிப்பாக மரண மாதம் இருக்கும், யாரெல்லாம் வெயிட் பண்ணுங்கிறத சொல்லிட்டு போங்க.